Happy morning children. Today we are going to see Unit 6 Prose from 0 to Infinity Biography of Srinivasa Ramanujan. பசங்களா இன்னைக்கு நம்ம 9ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய Unit 6 இருக்கக்கூடிய ப்ரோஸான From 0 to Infinity Biography of Srinivasa Ramanujan அப்படிங்கிற ஒரு ப்ரோஸ் லெசனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வார்ம் அப் பாருங்க. சால்வ் திஸ். இது வந்து ஒரு மேக்ஸ் கேம். அதாவது ஒவ்வொரு காலம்லேயும் நீங்கள் ஆட் பண்ணால் 10 வரும், ஒவ்வொரு ரோலையும் நீங்கள் ஆட் பண்ணால் 10 வரும். இது வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர்லாம் சொடக்கு அப்படின்னு வரும். இந்த மாதிரி நிறையா மேக்ஸ் பசில்ஸ்க்கு ஆப்ஸும் கூட இருக்குது. ஓகே, இதை சால்வ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிட் யூ என்ஜாய் சால்விங் திஸ்? வாஸ் இட் ஈஸி ஆர் ஹார்ட் டு சால்வ்? டூ யூ லைக் மேத்தமெட்டிக்ஸ்? கிவ் ரீசன்ஸ். உங்களுக்கு இது சால்வ் பண்ண ஈஸியாக இருந்துச்சா? இது ஈஸியாக இல்லை கஷ்டமாக? சந்தோஷமாக இருந்துச்சா இதை சால்வ் பண்ண? உங்களுக்கு மேக்ஸ் பிடிக்குமா? பிடிக்குன்னா என்ன காரணம் அப்படின்னு வார்ம் அப்பில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்குண்டான ஆன்சர்ஸை நீங்கள் எழுதுங்க. வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இவர் தான் ஸ்ரீனிவாச ராமானுஜன். The arithmetic class was in progress. The teacher was solving questions on division. On the blackboard were drawn 3 bananas. ஸோ ஒரு மேக்ஸ் கிளாஸ் வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு வகுப்பில் ஒரு மேக்ஸ் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. அங்கே வந்து டீச்சர் வந்து வகுத்தல் கணக்கு போட்டுட்ருக்காங்க. கரும்பலகையில் பிளாக் போர்டில் வந்து என்ன வரைஞ்சிருக்காங்க? 3 வாழைப்பழத்தை வந்து வரைஞ்சிருக்காங்க. We have 3 bananas, the teacher said, and we have 3 boys. Can you tell me how many each will get? அதாவது 3 வாழைப்பழம் இருக்குது, 3 பசங்க இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கிடைக்கும் அதை வகுத்தா அப்படின்னு கேட்குறாங்க. A smart boy in the front row replied, each will get 1. ஒரு நல்லா படிக்கிற பையன் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கவன் என்ன சொல்கிறான்? ஒவ்வொருத்தருக்கும் 1 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். Right, the teacher said. Now similarly, if 1000 bananas are distributed among 1000 boys, each will get 1. Isn't it that so? அதே மாதிரி 1000 பனானாஸ் இருக்குது, 1000 பசங்க இருக்காங்க, அப்போவும் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கிடைக்கும்? 1 கிடைக்கும். கரெக்டு தானே அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து, while the teacher was explaining, a boy sitting in one corner raised his hand and stood up. The teacher stopped and waited for the boy to speak. ஸோ இப்படி டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு கார்னர்லேருந்து ஒரு பையன் கையை தூக்கிட்டு எந்திரிச்சு நிற்கிறான். அவனை பார்த்தோன்னா டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க? அவங்க நடத்துகிறத நிறுத்திட்டு சரி அந்த பையனுக்கு ஏதோ டவுட்டு, அவன் சொல்லட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. Sir, the boy asked, if no banana is distributed among no one, will everyone still get 1 banana? There was a roar of laughter in the class. What a silly question to ask. அதாவது அந்த பையன் என்ன சொல்கிறான்? ஒருத்தருக்குமே ஒரு பனானாவுமே கொடுக்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக எல்லாத்து கையிலையும் ஒன்று இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கிளாஸில் என்னடா இது கேள்வி, இதெல்லாம் ஒரு கேள்வியான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கிளாஸே சிரிக்குது. இப்போ டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். Quiet, the teacher said loudly and thumped the desk. There's nothing to laugh at. I will just explain what he means to say. எல்லாம் அமைதியாக இருங்க அப்படின்னு டேபிளை தட்டுறாங்க. தட்டிட்டு இல்லை சிரிக்கிறக்கு ஒன்றுமே இல்லை, அவனோட டவுட் என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. For the division of bananas, we divided 3 by 3, saying that each boy will get 1 banana. Similarly, we divided 1000 by 1000 to get 1. What he is asking is that if 0 banana is divided among 0, will each one get 1? The answer is no. Mathematically, each will get an infinite number of bananas. அதாவது அவன் என்ன கேட்டான் அப்படின்னா 3 3ஆல் வகுத்தா நம்மளுக்கு 1 கிடைக்குது, 1000 1000ஆல் வகுத்தா 1 கிடைக்குது, அதே மாதிரி 0வை 0வால் வகுத்தாலும் 1 கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடையாது. மேத்தமெட்டிக்கலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்ஃபைனைட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? முடிவிலி அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த மாதிரி பனானாஸ் தான் எல்லாத்துக்கும் கிடைக்கும். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பனானாஸ் அப்படின்னு டீச்சர் வந்து சொல்லி முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, everyone laughed again. The boys understood the trick arithmetic had played upon them. What they could not understand was why the teacher later complimented the boy who had asked that absurd question. அதாவது எல்லாரும் மறுபடியும் சிரிச்சுட்டு ஓகே இது ஏதோ ஒரு மேக்ஸ் விளையாட்டாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த பையன் இப்படி ஒரு கேள்வி கேட்டால் டீச்சர் வந்து அவனை எதுவும் சொல்லாமல் பாராட்டுற மாதிரி பேசுகிறாங்களே. அதாவது ஒரு அப்ஷர்ட் கொஷின் அப்படின்னா ஒரு ஸ்டூபிட் சில்லி கொஷினுக்கு
இப்படி பாராட்டுற மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு the boy had asked a question that had taken mathematicians several centuries to answer. Some mathematicians claimed that 0 divided by 0 was 0. அதாவது இந்த பாய் கேட்ட இந்த கேள்வி நிறையா மேத்தமெட்டிஷியன்ஸ், அதாவது கணக்கு போடுறதுலேயே மிகப்பெரிய ஆளுகள் தான் என்ன சொல்லுவோம், மேத்தமெட்டிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கெல்லாமே செஞ்சுரிஸ் அப்படின்னா 100 ஆண்டுகள், செவரல் செஞ்சுரிஸ்னால் பல 100 ஆண்டுகள் இந்த கேள்விக்கு என்ன பதில் கண்டுபிடிக்கிறதுக்கு எடுத்துக்கிச்சு. சில மேத்தமெட்டிஷியன்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா 0 divided by 0 was 0, அதாவது பூஜ்ஜியத்தால் வகுத்தா 0 தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. Others claimed it to be unity. It was the Indian mathematician Bhaskara who proved that it is infinity. சிலர் என்ன சொல்லியிருக்காங்க, யூனிட்டி ரெண்டும் சேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சில இப்படி 0 divided by 0 0 தான்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியன் மேத்தமெட்டிஷியன் பாஸ்கரா என்ன ப்ரூவ் பண்ணார் அப்படின்னா 0 divided by 0க்கு ஆன்சர் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொன்னாங்க. இன்ஃபினிட்டினா முடிவிலி. The boy who asked the intriguing question was Srinivasa Ramanujan. Throughout his life, whether in his native Kumbakonam or Cambridge, he was always ahead of his mathematics teachers. அதாவது இந்த மாதிரியான இன்ட்ரிகிங் அப்படின்னா ஒரு புதிரான ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கேள்வியை கேட்ட அந்த பையன் வேறு யாரும் இல்லை, ஸ்ரீனிவாச ராமானுஜன் தான். அவரோட சொந்த ஊரான கும்பகோணமும் சரி இல்லை கேம்பிரிட்ஜாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் மேக்ஸில் யார் தான் முக்கியமான ஆளாக திகழ்ந்தாங்க அப்படின்னா ஸ்ரீனிவாச ராமானுஜன். அடுத்தது கொஷின்ஸ் பாருங்கள். வாட் வாஸ் த ரியாக்ஷன் ஆஃப் கிளாஸ்மேட்ஸ் டு ராமானுஜன்ஸ் கொஷின்ஸ்? ஸோ ராமானுஜன் கொஷின் கேட்டப்போ அவங்க கிளாஸ்மேட்டோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லோரும் என்ன பண்ணாங்க, சிரிச்சாங்க. அரோர் ஆஃப் லாஃப்டர். வாட் டிட் த இந்தியன் மேத்தமெட்டிஷியன் பாஸ்கரா ப்ரூவ்? பாஸ்கரா என்ன ப்ரூவ் பண்ணார்? 0 divided by 0 gives infinity அப்படின்னு ப்ரூவ் பண்ணார். ஓகே, இப்போ ராமானுஜன் பற்றி பார்க்கலாம். ராமானுஜன் வாஸ் born in Erode in Tamil Nadu on December 22nd, 1887. His father was a petty clerk in a cloth shop. அதாவது ராமானுஜன் ஈரோடில் பிறந்திருக்காரு. டிசம்பர் 22, 1887. அவங்களோட அப்பா ஒரு துணிக்கடையில் கிளர்க் வேலை, எழுதுகிற வேலை பார்த்துருக்காரு. From early childhood it was evident that he was a prodigy. Prodigy அப்படின்னு என்னது, ஒரு மேதை, ஒரு ஜீனியஸ் அப்படின்னு அர்த்தம். Senior students used to go to his dingy house to get the difficulties in mathematics solved. அவனை விட மூத்த பசங்களும் கூட ராமானுஜனோட வீட்டுக்கு அவனோட அந்த அழுக்கா டர்ட்டியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் வீடு இருந்திருக்கு. ஸோ அந்த வீட்டுக்கு அவங்களோட கணக்குகளுக்கு உண்டான சந்தேகங்களை எல்லாமே சரி பண்ணிட்டு போயிருக்காங்க. At the age of 13, Ramanujan was lent a book on advanced trigonometry written by S.L. Lonely. அதாவது இந்த புக் அன்லைன் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ்ட் ட்ரிக்னாமெண்ட்ரி ரிட்டன் பை S.L. Lonely அப்படிங்கிற புக்கை 13ஆவது வயசில் வாங்கிட்டு வந்திருக்காரு. நாட் ஓன்லி did he master this rather difficult book but also begin his own research. இந்த புக்கை ஃபுல்லாக படித்து கற்று தேர்ந்துட்டார் அப்படிங்கிறத விட அதில் இருந்து நிறைய ஆராய்ச்சிகளை தொடங்கினார். He came forth with many mathematical theorems and formulas not given in the book, though they had been discovered much earlier by great mathematicians. ஸோ அந்த புக்கிலேருந்து மட்டும் இல்லாமல் இவரே சொந்தமாக நிறைய தியரம்ஸ், ஃபார்முலாஸ் இதெல்லாமே கண்டுபிடிக்க ஆரம்பித்தார். The most significant turn came 2 years later when one of his senior friend showed him the book as synopsis of elementary results in pure applied mathematics, a collection of 4,865 formulas and theorems without proof by G.S. Carr. இதையும் அன்லைன் பண்ணிக்கோங்க. A synopsis of elementary results in pure applied mathematics அப்படிங்கிற புக்கை ஒரு சீனியர் ஃப்ரெண்ட் கொடுக்குறாங்க. அதில் என்ன இருக்குன்னா 4,865 ஃபார்முலாஸும் தியரம்ஸும் இருக்குது. ஆனால் அதில் எதுக்குமே ப்ரூஃப் இல்லை. அதோட ஆத்தர் யார்? G.S. Carr எழுதின புக் அது.
For a boy of 16, the title itself must be frightening, but Ramanujan was delighted. ஸோ உங்களோட வயசு பசங்க இந்த மாதிரி ஒரு பெரிய மேத்தமெட்டிக் புக்ஸை இப்படி ஒரு டைட்டிலோடு கொடுத்தா என்ன தான் இருக்கும்? கண்டிப்பாக ஒரு பயந்தான் இருக்கும். அதை தான் ஃப்ரைட்டனிங் சொல்கிறோம். ஆனால் ராமானுஜன் வாஸ் டிலைட்டட்னா என்னது? ஹாப்பியாக இருந்துச்சு. He took the book home and began to work on the problems given in it. This book triggered the mathematical genius in him. ஸோ அந்த புக்கை சந்தோஷமாக வீட்டுக்கு கொண்டு வந்து அதிலிருந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த புக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்னவாகுது? இவருக்குள்ளே இருந்த அந்த மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ் வந்து வெளிவர ஆரம்பிச்சிருக்காரு. Mathematical ideas began to come in such a flood to his mind that he was not able to write all of them down. ஸோ இந்த புக்கை படித்து அந்த ஃபார்முலாஸ் தியரம்ஸ் எல்லாம் இவர் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அவரோட மூளையிலேருந்து அப்படியே வெள்ளம் பெருகி வந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் அந்த ஐடியாஸாக வந்துகிட்டே இருந்துச்சான். He used to do problems on loose sheets of paper or on a slate and jot the result down in notebooks. அதாவது நம்ம துண்டு சீட்டுகள்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த சீட்டுகள்லாம் எழுதி பார்க்குறது, ஸ்லேட்டில் எழுதி பார்த்து ரிசல்ட்ஸை கண்டுபிடிச்சி ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்காரு. Before he went abroad, he had filed 3 notebooks which later became famous as ராமானுஜன்ஸ் ஃப்ரெய்ட் நோட்புக்ஸ். அதாவது அவர் அப்ராட் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் அவர் எழுதின 3 புக்ஸை ஃபைல் பண்ணியிருக்காரு. அந்த 3 புக்ஸை தான் வந்து நோட் புக்ஸ், அதை தான் என்ன சொல்கிறோம்? ஃப்ரெய்ட் நோட் புக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கொஷின்ஸ் பாருங்கள். வேர் டிட் ராமானுஜன் கெட் SL Lonely book on trigonometry? ராமானுஜன் காட் லான்லிஸ் trigonometry book from his college library. லென்ட் அப்படின்னா நம்ம பாரோ அப்படின்னு அர்த்தம். கொஞ்ச நாள் படிச்சுட்டு திருப்பி கொண்டு போய் வச்சிடணும். ஸோ அது வந்து லைப்ரரியிலேருந்து எடுத்திருந்தார். வேர் டிட் ராமானுஜன் டூ ஹிஸ் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்? ஸோ அவர் கணக்கெல்லாம் எதில் போட்டு பார்த்தாரு அப்படின்னா லூஸ் ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர் ஆர் ஆன் அ ஸ்லேட்லேயும் பேப்பர்லேயும் தான் எழுதி பார்த்தாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு. Although Ramanujan secured a first class in mathematics in the matriculation examination and was awarded the Subramanian Scholarship, he failed twice in his first year arts examination in college as he neglected other subjects such as history, English and physiology. அதாவது ராமானுஜன் வந்து மெட்ரிகுலேஷன் லெவலில் வந்து 10th லெவல் அப்போல்லாம் வந்து மேக்ஸில் ஃபர்ஸ்ட் வாங்கி சுப்ரமணியன் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஸ்காலர்ஷிப்பு கிடைக்கிது அவருக்கு. ஆனால் காலேஜ் போன ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து மேக்ஸை தவிர எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆகிடுறாரு. ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ், ஃபிசியாலஜி. ஏன் அப்படின்னா மேக்ஸில் ஓவர் ஆர்வம், அதை மட்டும் படிச்சுட்டு மித்ததை என்ன பண்ணிடுறாரு? விட்டுறாரு. திஸ் டிஸப்பாயிண்டட் ஹிஸ் ஃபாதர். இது வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே வந்து என்ன கொடுக்குது அப்படின்னா இவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாரு. When he found the boy always scribbling numbers and not doing much else, he thought Ramanujan had gone mad. அதாவது என்ன நினைக்கிறாரு அவங்க அப்பானா, எப்போ பாரு இந்த பையன் படிக்கிறது மித்ததெல்லாம் விட்டுட்டு எப்போ பாரு நம்பரை வச்சு ஸ்கிரிப்லிங் கிறுக்கிட்டே இருக்கானே, ஒருவேளை இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சோ அப்படின்னு அவங்க அப்பா வந்து நினைக்கிறாரு. சரியாப்பா. Ramanujan began to look for a job. He had to find money not only for food but for papers as well to do his calculations. அதாவது ராமானுஜன் வந்து கண்டிப்பாக ஒரு வேலையை தேடணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு வந்துட்டார். ஏன்னா சாப்பாட்டுக்காக மட்டும் கிடையாது, அவர் தன்னோட கால்குலேஷன்ஸை போட்டு பார்க்குறக்கு பேப்பர் வாங்கணும். அதுக்காக he needed about 2000 sheets of paper every month. ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஒரு 2000 ஷீட்ஸ் ஆஃப் பேப்பராவது தேவைப்பட்டுச்சு ஒரு மாதத்துக்கு. ராமானுஜன் ஸ்டார்டட் யூஸிங் even scraps of paper he found lying on the streets. Sometimes he used a red pen to write over what was written in blue ink on the piece of paper he had picked up. அதாவது நம்ம போகிற வழியில் ஏதாவது பேப்பர் கிடைச்சாலும் அதையும் கூட எடுத்து எழுதினார். அதில் ஏற்கனவே ப்ளூ இங்க்லலாம் எழுதியிருந்தால் அதுக்கு மேலே ரெட் இங்கில் எழுதி பார்த்துக்கிட்டாரு. ஸோ எந்தளவுக்கு அவர் வறுமையான சூழ்நிலையில் இருந்தாலுமே அவருடைய அந்த மேக்ஸு அந்த ஐடியாஸ் அதை எல்லாமே வந்து போட்டு பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்காரு. அன்கெம்ப்ட் அண்ட் அன்கவுட் ஹீ வுட் விசிட் ஆஃபீஸஸ். அப்படின்னா என்ன? அன்கெம்ப்ட் அப்படின்னா என்னது? அதாவது ஒரு நீட் இல்லாமல், அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உற்சாகமாக இல்லாமல் அப்படியே சோர்வாக ஒரு நீட்டாக இல்லாமல் அப்படியெல்லாம் ஒரு ஆஃபீஸஸ்க்கெல்லாம் போய் தன்னுடைய
showing everyone his frayed notebooks and telling them that he knew mathematics and could do a clerical job. அதாவது ஒரு நீட்டான ட்ரெஸ் போடாமல் ஒரு மாதிரி சோம்பலாக ஒவ்வொரு பக்கம் போய் தன்னோட நோட் புக்ஸு காமிச்சு எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க, நான் நல்லா மேக்ஸ் போடுவேன், என்னோட நோட்ஸை பாருங்கள், எனக்கு ஒரு கிளரிக்கல் ஜாப் கொடுங்கன்னு கேட்குறாரு. பட் நோ ஒன் could understand what was written in the notebooks and his applications for jobs were turned down. அதாவது இவர் கொண்டு போய் கொடுக்கறது எல்லாமே வந்து ட்ரிக்னாமெட்ரி அந்த மாதிரி பெரிய லெவலான மேக்ஸ், அது எல்லாமே ஷாப்ஸில் இருக்கவங்களுக்கு புரியாது. ஸோ அவங்க எல்லாமே வந்து இவருக்கு வேலை இல்லை அப்படின்னு தான் அனுப்புகிறாங்க. லக்கிலி ஃபார் ஹிம் he at last found someone who was impressed by his notebooks. He was the director of Madras Port Trust, Francis Spring, and he gave Ramanujan a clerk job on a monthly salary of ₹25. கடைசியில் அதிர்ஷ்டவசமாக இவருக்கு வந்து ஒருத்தர் வேலை கொடுக்குறாரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட் ஃப்ரான்சிஸ் ஸ்ப்ரிங். அவரோட பேரை அன்லைன் பண்ணிக்கோங்க, ஃப்ரான்சிஸ் ஸ்ப்ரிங். அவர் வந்து இவருக்கு மாத சம்பளமாக ₹25 ஒரு கிளரிக்கல் ஜாப் கொடுக்குறாரு. Later, some teachers and educationalists interested in mathematics initiated a move to provide Ramanujan with a research fellowship. ஸோ அதுக்கப்புறம் சில டீச்சர்ஸ், கல்வியாளர்கள் எல்லாமே வந்து ராமானுஜனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. On May 1, 1913, the University of Madras granted him a fellowship of ₹75 a month, though he had no qualifying degree. மே 1, 1913 யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்து இவருக்கு மாதம் ₹75 கொடுக்குது. எதுக்கு அப்படின்னா இவரோட ரிசர்ச்சுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து என்ன, அவர் டிகிரியே இன்னும் முடிக்கல. ஓகே, வாட் வர் த சப்ஜெக்ட்ஸ் நெக்லெக்டட் பை ராமானுஜன் இன் காலேஜ்? ஸோ ராமானுஜன் காலேஜில் மித்த பாடங்களை எதெல்லாம் தவிர்த்தாரு, அதனால தானே அவர் ஃபெயில் ஆனார். என்னென்ன? ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ் அண்ட் ஃபிசியாலஜி. Which university granted him a fellowship of ₹75 a month? And the university? The University of Madras. A few months earlier, Ramanujan had sent a letter to the great mathematician G.H. Hardy of Cambridge University, in which he set out 120 theorems and formulae. அதுக்கு ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னால் ஜிஹெச் ஹார்டி அப்படிங்கிறவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேத்தமெட்டிஷியன், அவருக்கு ஒரு லெட்டர் போடுறாரு. அது கூடவே தன்னுடைய 120 தியரமும் ஃபார்முலாவும் எழுதி அனுப்புகிறாரு. Among them was what is known as Riemann series, a topic in the indefinite integral of calculus. அதாவது ரைமான் சீரியஸில் இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கான definite integral of calculus அதையும் அனுப்புகிறாரு. But Ramanujan was ignorant of the work of German mathematician George F. Riemann, who had earlier arrived at the series, a rare achievement. ஆனால் ராமானுஜனுக்கு தெரியாது, ஏற்கனவே வந்து ஒருத்தர் வந்து ரெய்மான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்சோ இன்க்ளூடட் வாஸ் ராமானுஜன்ஸ் கன்ஜெக்சர் அபவுட் த கைண்ட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கால்ட் மாடுலார். அது போக ராமானுஜன் வந்து என்ன அனுப்பிச்சிருக்காருன்னா, கன்ஜெக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஒப்பீனியன், ஒரு கருத்து, அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸை அனுப்பிச்சிருக்காரு. அடுத்தது பெயரி டெல்லிங் சப்சிக்வெண்ட்லி ப்ரூவ்டு திஸ் கன்ஜெக்சர் டு பி கரெக்ட். ஸோ பெயரி டெல்லிங் அப்படிங்கிறவர் இவரோட கருத்துகள் கரெக்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. It did not take long for Hardy and his colleague J.E. Littlewood to realize that they had discovered a rare mathematical genius. ஸோ ஹார்டிக்கு லெட்டர் அனுப்பிச்சார் பார்த்தீங்களா, அவரும் அவர் கூட இருக்கிற J.E. Littlewood அப்படிங்கிற இன்னொரு மேத்தமெட்டிஷியனும் புரிஞ்சுக்கிறாங்க இவர் கண்டிப்பாக ஒரு மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ராமானுஜன் வந்து சீக்கிரம் கேம்பிரிட்ஜ் வரக்குண்டான வேலைகளை பார்த்துருக்காங்க. On March 17, 1914, he sailed for Britain. ஸோ அவங்க ரெண்டு பேரும் இவர் கப்பலில் வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க. ராமானுஜன் என்ன பண்ணுறாரு, கப்பலில் மார்ச் 17, 1914 பிரிட்டன் போய் அடைகிறாரு. வாட் டிட் ராமானுஜன் சென்ட் டு ஜிஹெச் ஹார்டி? ஜிஹெச் ஹார்டி கிட்ட என்ன அனுப்பிச்சாரு? ஒரு லெட்டரும் அது கூட 120 தியரம்ஸும் ஃபார்முலாவும் அனுப்பிச்சாரு. ஹூ டிஸ்கவர்ட் அ ரேர் மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ் இன் ராமானுஜன்? யார் வந்து இவருக்குள்ள ஒரு மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு? ஜிஹெச் ஹார்டியும்
அவரோட கொலீகான ஜேஇ லிட்டில்வுட்டும் கண்டுபிடிச்சாங்க. ராமானுஜன் found himself a stranger at Cambridge. The cold was hard to bear and being a vegetarian, he had to cook his own food. ஸோ கேம்பிரிட்ஜில் போய் இவருக்கு தங்குறது வந்து ரொம்ப கடினமாக இருந்துச்சு பிரிட்டனில். ஏன் அப்படின்னா அங்கே வந்து பயங்கரமான குளிர், அது போக இவர் வந்து வெஜிடேரியன். ஸோ வெஜிடேரியன் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து ஃபாரினில் கிடைக்கிறது கஷ்டம், அதாவது நம்மளோட ஃபுட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவரே சமைச்சு தான் சாப்பிட்ருக்காரு. However, he continued his research in mathematics with determination. Determinationனா உறுதியோட இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காரு. In the company of Hardy and Littlewood, he could forget much of hardship he had to endure. அவங்க ஹார்டியும் லிட்டில்வுட் அவங்க 2 பேர்த்தோட ஒத்துழைப்போட இவர் இந்த கஷ்டத்தையெல்லாம் தாங்கிட்டு அவங்களோட ஹெல்ப்போட நிறையா கண்டுபிடிச்சிட்ருக்காரு மேக்ஸில். In Ramanujan, Hardy found an unsystematic mathematician similar to one who knows the Pythagoras theorem but does not know what a congruent triangle means. அதாவது இவருக்குள்ளே வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன் கண்டிப்பாக இருக்கார், அதுவும் நார்மல் இல்லை, ஒரு ஜீனியஸ் இருக்கார் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது பித்தாகரஸ் தீரம் யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Several discrepancies in his research could be attributed to his lack of formal education. Discrepancy அப்படின்னா என்ன அப்படின்னா சின்ன ஒரு கண்டினியூவேஷன், அதாவது ஒற்றுமை, ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, ஒற்றுமையின்மை, அந்த மாதிரி இவரோட மேக்ஸில் சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஃபார்மல் எஜுகேஷன், ஒரு டிகிரி முடிக்கல, அது மாதிரி சொல்கிறாங்க. ராமானுஜன் பிளேட் வித் நம்பர்ஸ் ஆஸ் அ சைல்ட் வுட் வித் அ டாய். ஒரு குழந்தை எப்படி பொம்மை கூட விளையாடுமோ அந்த மாதிரி ராமானுஜன் வந்து நம்பர்ஸோடு விளையாண்டுருந்தார். இட் வாஸ் ஷியர் ஜீனியஸ் தட் லெட் ஹிம் டு மேத்தமெட்டிக்கல் ட்ரூத்ஸ். த டாஸ்க் ஆஃப் ப்ரூவிங் தெம் ஸோ இம்பார்ட்டன்ட் இன் சயின்ஸ் ஹீ லெஃப்ட் டு லெசர் மார்டல்ஸ். நெக்ஸ்ட்டு, ராமானுஜன் வாஸ் எலெக்டட் ஃபெலோ ஆஃப் ராயல் சொசைட்டி ஆன் February 28, 1918. He was the youngest Indian to receive this distinguished fellowship. அதாவது ராமானுஜன் வந்து ராயல் சொசைட்டியில் ஒரு மெம்பராக செலக்ட் ஆகிறாரு. அவர் தான் வந்து இந்தியன்லேயே வந்து ரொம்ப யங்கஸ்ட் இந்தியன் வந்து இந்த ஃபெலோஷிப்க்கு தகுதியானவர். அதாவது இன் அக்டோபர் தட் இயர் ஹீ பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு எலெக்டட் ஃபெலோ ஆன் ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜ். அதுபோக கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய ட்ரினிட்டி காலேஜ்லேயும் இவருக்கு ஒரு மெம்பர்ஷிப் கிடைக்கிது. ஹிஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் அட் கேம்பிரிட்ஜ் இன்க்ளூட் த ஹார்டி ராமானுஜன் லிட்டில்வுட் சர்க்கிள் மெத்தட் இன் நம்பர் தியரி. ஸோ இவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் கேம்பிரிட்ஜில் என்னென்ன அப்படின்னா ஒரு நம்பர் தியரி கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு என்ன மெத்தட்னு பேர் வச்சுருக்காங்க, ஹார்டி ராமானுஜன் லிட்டில்வுட் சர்க்கிள் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரோகர் ராமானுஜன்ஸ் ஐடென்டிட்டிஸ் இன் பார்ட்டிஷன்ஸ் ஆஃப் இன்டீஜர்ஸ். இது வந்து நெக்ஸ்ட்டு a long list of the highest composite numbers. Besides work on the number theory and algebra of inequalities. So இதெல்லாம் அவர் கண்டுபிடிச்சது. In algebra, his work on continued fractions is considered to be equal in importance to that of great mathematicians like Leonhard Euler and Jacobi. ஸோ அல்ஜீப்ராவில் இவர் கண்டுபிடிச்சது யாருக்கு இணையாக இருக்கும் அப்படின்னா லியோனார்ட் யூலர் அண்ட் ஜேக்கோபி கண்டுபிடிச்சதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. While Ramanujan continued his research work, tuberculosis, then an incurable disease, was devouring him. அதாவது என்னவாயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் இவர் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறப்போ இவருக்கு வந்து டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற காசு நோய் வந்து வந்துடுது. அந்த நோய் வந்து என்ன அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவரை அரிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதான் டெவோரிங்னு சொல்லுவோம். Ramanujan was sent back to India, and when he disembarked, his friends found him pale, exhausted and emaciated. அதாவது இவர் திருப்பி இந்தியாவுக்கு அனுப்பப்படுறாரு. அப்படி கப்பல் மூலிமா வர்றப்போ பார்த்தா ஆள் எப்படி இருக்கார் அப்படின்னா அப்படியே எமாசியேட்டட் அப்படின்னா மெலிஞ்சு, அதாவது நோய்வாய்ப்பட்டு அப்படியே மெலிஞ்சு அப்படியே வெளுத்து போய் வர்றாரு. To forget the agonizing pain, he continued to play with numbers even on his deathbed. ஸோ அந்த வலி வேதனை அதையெல்லாமே வந்து பெருசாக நினைக்காம சாவு படுக்கையில் இருக்கிறப்ப கூட நம்பர்ஸை வச்சு மேக்ஸ் கால்குலேஷன்ஸ் போட்டுகிட்டே தான் இருந்தார். Besides being a mathematician,
ராமானுஜன் வாஸ் அன் அஸ்ட்ராலஜர் ஆஃப் ரெப்யூட் அண்ட் அ குட் ஸ்பீக்கர். ஒரு மேத்தமெட்டிஷியனை தாண்டியும் அவருக்குள்ள ஒரு அஸ்ட்ராலஜரும் ஒரு நல்ல பேச்சாளரும் அப்படிங்கிற 2 திறமைகளும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. He used to give lectures on subjects like God, Zero and Infinity. ஸோ அது போக என்னென்ன பற்றியெல்லாம் வந்து சொற்பொழிவாற்றிருக்காரு அப்படின்னா கடவுளை பற்றி அண்டு ஜீரோ அண்ட் இன்ஃபினிட்டியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது பசங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லெசனுக்கு உண்டான புக் பேக் கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.